நண்டு ஃப்ளெஷ்ஷில் செய்கிற தொக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். சாம்பார், ரசம், சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் ஆப்டாக இருக்குங்க. தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 100 சின்ன வெங்காயம் நைஸாக போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள். உப்பு போடும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. என்கிட்ட அவிச்ச நண்டுங்கிறதுனால உப்பு போட்டு தான் நம்மளுக்கு அவிச்சே வரும். அதனால் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ஃப்ளெஷ்ஷையும் போட்டு நல்லா சுருட்டி எடுங்க. ஏற்கனவே நண்டு வெந்ததுனால நம்மளுக்கு சமைக்கிறதும் ஈஸி, சாப்பிட்றதும் ஈஸிங்க. ருசி அபாரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. சோம்புத்தூளும் கொத்தமல்லி இலையும் போட்டு சுருட்டி எடுத்துருங்க. இந்த தொக்கு உங்களுக்கு மிஞ்சிருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. அதில் இந்த தொக்கையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு தோசையை ஊற்றி அது மேலே ஊற்றி சாப்பிடுங்க. தேவாமிர்தமாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட.